என்னங்க என்ன சொல்ல போறீங்க? ஜூஸ் காயத்ரி. இல்ல வேணாங்க. சும்மா இருங்க, ஜூஸ் வேண்டானே. சரி, எனக்கு 2 ஆப்பிள் ஜூஸ், 1 ஐஸ் கம்மியா. காயத்ரி, பிடிச்சிருக்கா? என்னது? புதுசா வாங்கி கொடுத்திருக்க ஃபோன். போன்ல பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு? போனுங்கிறது பேசுறதுக்கு தானே. அப்பா, தேங்க் காட். அதையாவது ஒத்துக்கிட்டீங்களே. இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா நான் ஃபோன் பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபோன் எடுங்க. இன்கமிங் ஃப்ரீ தாங்க. அப்புறம் காயத்ரி, போன்ல பேசுறது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜிங். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே டெக்ஸ்டா டைப் பண்ணி எனக்கு அனுப்பலாம். மெசேஜிங்க விடுங்க, நிறைய ஆப்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் ஆப்ஸ். நீங்க மெசேஜ் மட்டும் இல்லாம யூ கேன் சென்ட் மீ வாய்ஸ் மெயில், யூ கேன் சென்ட் மீ இமேஜஸ், யூ கேன் சென்ட் மீ சவுண்ட் ஃபைல். அதுவும் இல்லாம எமோஷன்ஸ்லாம் போட்டு ஸ்மைலிஸ் எல்லாம் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அப்படியும் சொல்லலாங்க. என்னங்க, நம்ம என்ன வாழ்நாள் பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம தள்ளி தள்ளியா இருக்க போறோம்? இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. வாவ், இதுதாங்க எதிர்பார்த்தேன். ஆசம். யூ நோ சம்திங்? நிறைய பேரு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்வே வராதுங்கறாங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் இட்? ஏங்க, லவ்னா என்ன? ஒருத்தரை விரும்புறது தானே. தனியா இருந்தா ஒருத்தரை விரும்புறதும் பக்கத்துல இருந்தா வெறுக்கிறதும் அது லவ்வே கிடையாதுங்க. கரெக்ட். ஓ சாரி. கரெக்ட்ங்க. அப்போ நம்ம ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண போறோம். கரெக்ட்? இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம்? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமே. இருங்க, ஜூஸ் சொல்லிருக்கேன்ல, 2 minutes. இல்ல பரவாயில்ல, அடுத்த தடவை. சார் கொஞ்சம் சீக்கிரம். ஆக்சுவலா நான் 3-4 years பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல எதுவும் சிரமம் இல்லையா? மெடிசன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல், யூ நோ. காயத்ரி. எப்படின்னா இருக்கீங்க? கௌதம், இவர் மிஸ்டர் செல்வம். என் ஃப்ரெண்ட் சுபலட்சுமி இருக்கால, அவளோட அண்ணன். ஹாய் சார், ஐ அம் டாக்டர் கௌதம். ஹலோ அண்ணா, இவர் மிஸ்டர் கௌதம், எங்க அப்பா எனக்காக பாத்துருக்க மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷமா. சுப்பு சொன்னா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். இனிமேலாவது உன் லைஃப்ல எல்லாம் நல்லதா நடக்கணும். லைஃப்ல நீ நல்லபடியா செட்டில் ஆகணும். சார், நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் சொல்றேன். ஐ லாஸ்ட் அந்த ஜூஸ். இல்ல வேணாம். இல்ல just another 2 minutes. ஹலோ. யா, சொல்லுங்க. காயத்ரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தப்பா நினைச்சிட மாட்டியே? என்னன்னா நீங்க தாராளமா கேளுங்க. சுப்பு யாரையாவது லவ் பண்றாளாமா? என்னன்னா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? இல்ல காயத்ரி, ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதான் உன்னை கேட்டு பார்க்கலாமேன்னு. விஷயம் என்னன்னா, அவளுடைய மாமா கதிரை கட்டி வைக்கலான்னு என் ஒய்ஃப் சொன்னா. கல்யாணத்துக்கு சம்மதமான சுப்பு கேட்டதும் காய்ச்சி முச்சின்னு கத்திட்டு போயிட்டா. ஓ, இது எப்பனா? என்னமா சொல்றது? கல்யாணம் வேண்டாமா இல்ல கதிர் வேண்டாமான்னு கேட்டதுக்கு ரெண்டுமே தான் சொல்றாமா. இதுக்கு என்னமா அர்த்தம்? என் ஒய்ஃபுக்கு தான் முதல்ல இந்த டவுட் வந்தது. ஒருவேளை சுப்பு மனசுல யாராவது நினைச்சிட்டு இருக்காளான்னு அதை சொன்னாதானம்மா தெரியும். இல்லனா அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை அவ யாரையாவது விரும்பி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பா. நானும் அதுதான் நினைச்சேன். ரேணுகா கிட்டையும் அவ இதெல்லாம் பேசினதா தெரியல. நான் வேணும்னா அவகிட்டயும் கேட்டு பாக்குறேன். அவ யாரையும் லவ் பண்ணலனா அப்ப கல்யாண பேச்சு எடுத்ததும் ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்தான்னு புரியலையாமா. நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமா? பேசி பாரு. ஆனா அதனால உனக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, அதை பாத்துக்காமா. இதுல என்னென்ன கஷ்டம்? இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட மனசு விட்டு இப்படி கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட சந்தோஷம் சுபுவுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கிறது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நான் என்ன ஏதுன்னு கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மீட் பண்றேன். சரிப்பா. ரொம்ப சந்தோஷமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. காயத்ரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால், இமிடியேட்டா போயானோ. ஜூஸ் கேன்சல் பண்ணிட்டேன். உங்களை போற வழியில டிராப் பண்ணிட்டுமா? ஓகே. சாரி சார், ஐ ஹேவ் டு லீவ் இமிடியேட். நானும் கிளம்புறேன், ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. Thank you. வரேங்க சார். வரமா. வாங்க. உட்காருங்க காயத்ரி. என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். டாக்டருக்கு படிச்ச லட்சமா சம்பாதிச்ச பெரிய இவனா இவன்? டெல்லிக்கே ராஜானாலும் எனக்கு இந்த வீட்டுல அடங்கிதான் இருக்கணும். இந்த வனிதா யாருன்னு இன்னைக்கு அவன் காட்டுறேன்.
எவ்ளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிடணும். அம்மா அம்மா எங்க இருக்கியோ? அம்மா எங்க போய் தொலைஞ்ச? நான் இங்கதான் இருக்கேன். ஏன் என்ன இப்படி ஏலம் விடுற? என்னையே கேளு. பெத்து வச்சிருக்கேன் ஒண்ணு, அது எதுவுமே கேட்க மாட்டியா? அவனை என்னமா கேட்கணும்? ஊர் உலகத்துல யாருக்குமா இப்படி ஒரு புள்ள பிறப்பான்? ஒழுங்கா படிச்சு நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாரிச்சு சம்பளம் வாங்கி வந்து அப்படியே அம்மா கிட்ட கொடுக்கறான். கௌதம் மாதிரி ஒருத்தன் பிறக்க நாங்க 2 பேரும் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனு தெரியல. ஆமாங்க. ஐயோ அப்பா, ஏதாவது சொல்லிட்டு போறேன், சும்மா இருங்க. ஏய், என்னடி ஆச்சு? அத சொல்லாம இப்படி காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கியே. இன்னும் என்ன ஆகணும்? வெளிய தலை காட்ட முடியல. மார்க்கெட்டுக்கு போனா உன் தம்பி ஒரு பொண்ணோட சுத்துறானாமே அப்படின்னு என்னையே கேக்குறாங்க. மௌனமே போச்சு. என்னது? என்னம்மா சொல்ற? என்னம்மா நீ? அதுவும் நம்ம கௌதம போய் கௌதம போய் நினைச்சிட்டே இருங்க. நீங்க ஏதோ அழகா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஊரறிய அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் பார்க் பீச் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காங்களாம். ஜெயந்தி ஆண்டிய வழியில பார்த்தேன். கதை கதையா சொல்றாங்கம்மா. 2 பேரும் ஒரே வழிஞ்சுக்கிறாங்களாம், சிரிச்சுக்கிறாங்களாம். ஐயோ, என்னால தாங்கவே முடியல. ஏண்டி, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? கட்டிக்க போறவளோட வெளியில போனா அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானே. ஓஹோ, தப்பே இல்லம்மா, தப்பே இல்ல. கட்டிக்க போறவதான். ஆனா அவன் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவனோட பொண்டாட்டி உன்னோட மருமக. இன்னும் நிச்சயமே ஆகலையே, அதுக்குள்ளேயே இவ்ளோ. இப்படியே போச்சு, அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தோட கை கட்டி நின்னு அவளுக்கு சேவகம் பண்ண வேண்டியதுதான். சொல்லிட்டேன். வனிதா, நீ ஏன் அப்படிலாம் பேசுற? எனக்கு புரியலமா. நம்ம கௌதம பத்தி நமக்கு தெரியாதா? ஏங்க, நீங்க சும்மா இருங்க. ஏண்டி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்டி. அப்படி பார்த்தா நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளைய கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் கோயில் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்த. அம்மா, நான் போனது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம். ஆனா அவன் இப்போ நிச்சயத்துக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கான். இப்படியே போச்சு, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணிட்டு போட்டுமேமா. இந்த வயசுல லவ் பண்ணாம அப்புறம் 80 வயசுல லவ் பண்ணுவாங்க. அதானே. என்ன அதானே? ஏன்பா உங்களுக்கு புரியவே புரியாதா? அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன சீர் செய்ய போறீங்க, கல்யாணத்தை எப்படி பண்ண போறீங்க, மாப்பிளைக்கு கார் வாங்கி கொடுப்பீங்களா, மோதிரம் போடுவீங்களான்னு நம்ம உட்கார்ந்து பேசுற விஷயம். அதே லவ் மேரேஜ்னா பொண்ணு வரும்போது என்ன கொண்டு வருதோ அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சரியான மக்குமா நீ. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி சரி, இத பாரு, கோச்சுக்காத. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட அவன் இப்படி பழக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் மண்டே ஆட்ட ஆரம்பிச்சிருவான். ஜெனரலா பொண்ணுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது, எங்க அப்பா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு, பண கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி மூக்கால அழுவாங்க. என்ன நீ ஏதோ நான் போய் சொல்ற மாதிரி ஊன்னு கேட்டுட்டே இருக்க? நானு பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? போடி, என் புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஆமா ஆமா, உன் புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா பொண்ணை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற எல்லா புள்ளையும் அப்படிதான் பண்ணுவான். ஆன்னு வாய் பொளக்காத. இத பாருமா, இப்பவே அவன் அந்த பொண்ணு பேச்ச கேட்டு அவளுக்கு மண்டை ஆட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கட்டின சேலையோட உங்க பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, எனக்கு அது போதும்னு அவங்க கிட்ட சொல்லிடுவான். நீ என்ன 4-5 பெத்து வச்சிருக்க? பெத்தது 2, அதுலயும் 1 ஓடி போச்சு. இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு தம்பி. இவனையும் அவங்க வீட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு யாரு இருக்கா சொல்லு? இல்ல, இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னா தர்மத்துக்கு வர பொண்ண ஆரத்தி எடுத்து வரவேற்க போறியா? இல்லல்ல, அப்போ உடனே அந்த பொண்ணோட அவன் பழகிறத கட் பண்ணி விடு. ஏங்க, இவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. நீ பேசாம இருக்க கோமதி. முதல்ல அவன் வரட்டும், மெதுவா பேசி பார்க்கலாம். ஆனா இவ சொல்றது எல்லாமே இப்படிதான் நடக்கணும், நாம முடிவு பண்ண கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இது வரைக்கும் காயத்ரி அக்கா சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. ஒருவேளை அவங்க அப்பா வரதட்சணை நகை நட்டு சீரை அது இதுன்னு செய்யறேன்னு சொன்னா கூட எனக்கு வேணாம். உங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு வச்சா போதும் தான் சொல்ல போறேன். பாத்தியம்மா, நான் சொன்னேனா? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிருக்கா பாத்தியா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பட்ட நாமந்தான். ஏங்க இப்படி இருக்க?
நல்லா தானே நம்ம இருக்கோம். நமக்கு என்ன குறைச்சல்? அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் சம்பாதிக்கிறேன். ஃபாரின்ல இருந்து மாசம் மாசம் மாமா பணம் அனுப்புறாரு. நீ Dress நகை நட்டுன்னு வாங்கி என்ஜாய் பண்ற. நல்லா தானே இருக்கும். இதுக்கு மேல அவங்க வீட்ல இருந்து காசு வாங்கி நாம அனுபவிக்க நினைக்கிறது அசிங்கம்க்கா. ஏய், என்ன விட்டா பேசிட்டு போற? என்ன அசிங்கத்தை கண்டுட்ட? இத பாரு, ஊர்ல உலகத்துல நடக்கிறது தான். இல்லாதது பொல்லாதது எதுவும் நான் சொல்லிடல. நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லு. இப்பவே நீ எல்லாத்துக்கும் தலையாட்டி எதுவுமே வேண்டான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அவங்க இதையே அட்வான்டேஜா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா போதும். இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்க மனசுல வரதட்சணை வாங்கலாம், நகை கேட்கலான்னு என்ன இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர போறது காயத்ரி மட்டும்தான். அவங்க அப்பாவோட காசு பணம் கிடையாது. டாக்டர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறவ வரதட்சணையோட தான் வரணும்னு நினைக்கிறது கேவலமான எண்ணம்மா. அதை முதல்ல விடுங்களேன். முதல்ல நான் ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் தான் டாக்டர் எல்லாம். அது இல்லடா, அது என்னன்னு நான் என் முடிவை சொல்லிட்டேம்மா. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு காயத்ரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்படி இல்லையா உங்க ஆசீர்வாதத்தோட வேற எங்கேயாவது தண்ணி கொடுத்துன்னு போயிடுறேன். சீ, என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? எப்படி அடி ஒருத்தி இருப்பா? வெக்கமா இல்ல உனக்கு? காயத்ரி நம்ம ஃப்ரெண்ட் அடி. இவ்வளவு நாள் ஒன்னா பழகிட்டு எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? இல்ல ரேணுகா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சத்தியமா காயத்ரிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. இன்ஃபேக்ட் அவளுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, நான் தான் வாலண்டரியா பேசி காயத்ரியும் சூர்யாவையும் ஒருத்தர் பேசிக்க அனுப்பி வச்சேன். அங்க நடுவுல கௌதம் வந்து கிட்ட அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல சுப்பு, இல்ல. நீ நடந்தத உனக்கு சாதகமா திருப்ப பாக்குற. ஐயோ ரேணுகா, இல்ல, கண்டிப்பா இல்ல. காயத்ரியும் சூர்யாவும் ஒருத்தர் காதலிக்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள சொல்லிக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடியே கௌதம் தான் காயத்ரிக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ளன்னு தெரிஞ்சு சூர்யா விலகிட்டாரு. இனிமே அவர் என்ன சொன்னாலும் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? போன வாரம் இல்ல, போன மாசம் இல்ல, போன வருஷம் இல்ல, இப்பதான் எனக்கு இந்த எண்ணமே வந்துச்சு ரேணுகா. ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நைட் நான் தூங்கிட்டு இருந்தப்ப தப்பான கண்ணோட்டத்தோட என்ன ஒருத்தன் பார்த்தான். அது பொறுக்காம அவனை போட்டு அடிச்சார் தெரியுமா? என்ன வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணி தூங்க சொல்லி என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. அந்த அன்பு எனக்கு பிடிச்சிருந்தது. அது தப்பா? உங்களுக்கு பதிலா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேணுகாவை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சின்சியாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. அது தப்பா? காயத்ரிக்கு பாத்துருக்கிற மாப்பிளைய நேர்ல பார்த்ததும் இதுக்கு மேல தான் குறுக்க நின்னா சரியா வராதுன்னு முடிவு பண்ணி நாகரிகமா என்கிட்ட வந்து சொன்னாரு. அந்த பண்பு எனக்கு பிடிச்சிருந்தது. இது தப்பா? சொல்ல ரேணுகா. ரேணுகா, நானும் ஒரு பொண்ணு தானே. என் மனசுல இப்படி ஒரு ஆசை வந்திருக்குன்னு ஓப்பனா உன்கிட்ட தானே வந்து சொன்னேன். இதுக்கப்புறம் இதனால காயத்ரிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். நீ எதுக்கு என்ன திட்டுற? இல்ல ரேணுகா, இவ திட்டினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிற சுப்பு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. காயத்ரி, இங்க பாரு, நான் உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சுப்பு. காயத்ரி, நான் வந்து ஏய்,
எதுக்கு இப்படி தவிக்கிற? நீ எந்த தப்பும் பண்ணல. கௌதம் தான் எனக்கு புருஷன். சூர்யா உனக்கு தானே கடவுள் எழுதிட்டாருடி. இத மாத்த நாம யாரு? லூசு மாதிரி பேசாத காயத்ரி. உன் மனசுல சூர்யா இருக்காரு. அவருக்கும் உன் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம இத்தனை நாள் தள்ளி போட்டதே தப்பு. இத பார், இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. நான் அரேஞ்ச் பண்றேன். சூர்யாவை மீட் பண்ணி உண்மையை சொல்லு. நான் எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண தயாரா இல்ல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த மாப்பிளைய பாத்திருக்காரு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சூர்யாவை லவ் பண்றேன்லாம் என்னால சொல்ல முடியாதுடி. சூர்யா முக்கியம், லவ் முக்கியம், நீங்க முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விட எங்க அப்பா முக்கியம். என் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாத்தை விட முக்கியம். எங்க அப்பாவை இன்னொரு தடவை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சுப்பு, சூர்யாவை நீ விரும்புறேன்னு சொன்னது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே சூர்யா கிட்ட பேசுறேன். உன் மனசுல இருக்கிறத எடுத்து சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேக்குறேன். நான் சொன்னா அவர் தட்ட மாட்டாரு. காயத்ரி, என்ன மன்னிச்சிரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ணும்ல நினைக்கல காயத்ரி. கமான் சுப்பு, நான் தான் உன்னை தப்பா நினைக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? ஒன்னு சொல்லவா, நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம 3 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சவர் அவரு. என்னைக்கும் நம்ம இப்படியே இருக்க முடியும்டி. காயத்ரி, நீயே இப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல. இதுல என்னடி ஆச்சரியம்? சுப்புவோட அண்ணன் என்கிட்ட வந்து சுப்பு யாரையாவது லவ் பண்றாளான்னு என்கிட்ட கேட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு இவ இவளோட மாமா கதிர கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதா சொன்னாரு. எனக்கு தெரியலன்னு நான் வேணா கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் இத பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், உன்கிட்ட ஒருவேளை சுப்பு ஏதாவது சொல்லிருப்பாளோன்னு தான் நான் இங்க வரவே செஞ்சேன். எனக்கு எங்க வீட்ல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சூர்யாவை எனக்கு பிடிச்சிருக்குங்கறத நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். பட் இப்பவும் சொல்றேன், நீயும் சூர்யாவும் ப்ரப்போஸ் பண்ணி அது வேற லெவலுக்கு போயிருந்தா எனக்கு இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காது. இங்க பாரு, சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் முதல்ல சூர்யா கிட்ட பேசுறேன். அவரை இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டு உங்க அண்ணன் கிட்டயும் நான் பேசுறேன். போதுமா? காயத்ரி,